வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். பயப்படாதீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேரத்தின் அருமை கருதி வேகமாகவும் ரத்தின சுருக்கமாகவும் என் பேச்சை தகவமைத்துக் கொள்கிறேன். ஒரு கதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு தெருவில் ஒரே கொண்டாட்டம், மேலதாளம்லாம் அடித்து விழாக்குளம் பூண்டு இருந்தது. அந்த பக்கம் போன அதிகாரி என்னப்பா விசேஷன்றார். இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இந்த பையன் 3ஆம் வகுப்பை தாண்டிட்டாங்க. ஏங்க, ஒரு பையன் 3ஆம் கிளாஸ் தாண்டினதுக்கா நீங்களாம் கொண்டாடுறீங்கன்ட்டோன்னே அங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க, இல்லைங்க, உலகம் முழுக்க 3ஆம் வகுப்பை தாண்ட எல்லா குழந்தைக்கும் 3 ஆண்டுகள் ஆகும். ஆனால் இந்த குழந்தைக்கு 2000 ஆண்டுகள் ஆனது என்று அந்த குழந்தையை சொன்னார். அந்த குழந்தை தான் பாபா சாஹேப் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர். அவருக்கு 2000 ஆண்டுகள் ஆனது ஒரு 3ஆம் வகுப்பை தாண்டுவதற்கு. அந்த வகையில் எந்த சமூகத்தை பள்ளிக்கூடத்தின் உள்ளேயே வரக்கூடாது என்று சொன்னார்களோ, அதிலிருந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னை ஆக்கிய வெற்றி தலைவரை என் இதயத்தால் வணங்குகிறேன். அவரால் மட்டுமே இது சாத்தியம். அரசியலை நீங்க பள்ளிக்கூடத்துல, கல்லூரியில, பாட புத்தகத்துல, வெளி புத்தகத்துல படிக்கலாம். ஆனா பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் இப்படிதான் நிக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படி ஆளணும்னு சொல்லி எங்களுக்கு அந்த நடைமுறை அரசியலை கற்றுத்தந்த எங்கள் ஆசான் பொதுச் செயலாளர் எங்கள் அன்பு அண்ணன் என் ஆனந்த் அவர்களையும் வணங்கி, தலைவர்களுக்கு ரசிகர்கள் இருந்து பார்த்திருக்கேன், மந்திரிகளுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனா தமிழ்நாடு வரலாற்றிலேயே ஒரு சபாநாயகருக்கு ஃபேன்ஸ் நான் இந்த வாட்டி தான் பார்க்கிறேன். அவரிடம் நான் நிறைய கத்துக்கிறேன். அவரையும் வணங்கி, இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களும் என்னுடைய சகோதரர்கள். நான் உண்ணும் உணவில் இவர்களின் உப்பு இருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் என் சகோதர சகோதரிகள். இங்க அமரவில்லை என்றாலும் என் கழகத்தின் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் எங்களுடைய போர்ப்படை தளபதிகள். நாங்க எல்லாரும் வெளியில தெரிகிறோம். ஆனா நான் திரும்ப யோசித்து பார்க்கிறேன், வெளியில் தெரியாமலே நாங்கள் இங்கு வந்து அமர்வதற்கு இந்த வெளிச்சம் எங்க மீது விழுறது காரணம்னா அது விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ற அந்த மாமனிதர்கள், யாரு பெற்ற பிள்ளைகளோ, தம்பி தங்கைகள், அவர்களுக்கும் நன்றி சொல்லி, எங்க மாவட்ட செயலாளர் பூக்கடை குமார், பகுதி செயலாளர் ஓட்டேரி நந்தா, தம்பி எழும்பூர் ராஜேஷ் உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லி, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்கி, முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, எதிரில் அமர்ந்திருந்தாலும் எதிரிகளா நாங்க பார்க்கல, இவங்க கிட்ட இருந்தும் ஏதாவது நம்ம நல்லதோ கெட்டதோ கத்துக்க முடியுமா என்று ஏகலைவன் போல பார்க்கக்கூடிய எங்கள் மூத்த உறுப்பினர்கள், சகல கட்சி தலைவர் அத்தனை பேரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இது எனது அறிமுக உரை. எது கல்வி, அங்கதான் என்னுடைய மானிய கோரிக்கையை நான் தகவமைக்கிறேன். புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் எப்படியாவது மண்டைக்குள்ள புகுத்துவது அல்ல கல்வி. புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கல்வியும் அறிவையும் கொடுத்துரும்னா அந்த புத்தகத்தை வைக்கக்கூடிய அலமாரிகள்லாம் அறிவாளிகளா மாறி இருக்குமே? இல்ல, பக்கத்துல யாரோ எழுதுறாங்க, அதுதான் சரியான பதில் நம்பி அதை அப்படியே அச்சடிச்சான் காப்பி போல பிரதி எடுப்பது அல்ல கல்வி. சரியோ தப்போ சொந்தமா சிந்திச்சு தைரியமா எழுதுவோம், பார்த்துக்கலான்னு சுயமாக சிந்திக்க தெரிந்த மனிதர்களை உருவாக்குவதுதான் கல்வி. அதுதான் நம்முடைய புதிய வெற்றி கல்வி. அப்ப இதை எங்க இருந்து தொடங்கலாம் அப்படின்னு நாங்க சொல்கிற போது, கரிக்குலம், பாடத்திட்டங்கள். நம்ம இத்தனை நாட்களாக கடந்து வந்த பாடத்திட்டங்கள்லாம் பல வகையில் நமக்கு உதவி செய்தது. அதை கொஞ்சம் நம்ம மாற்றலாம். எப்படி? டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லும் போது அதில் எழுத்து அதிகமாக இருக்கும். எழுத்து கூட்டி சில குழந்தை படிக்கும், ஒரு குழந்தை வேகமாக படிக்கும், ஒரு குழந்தை ஸ்லோவாக படிக்கும், ஒரு குழந்தைகளை தூக்க முடியும், தூக்க முடியாது. ஒன்று போல் ஒலிக்கும் ஓசைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்ப பார்த்தோம், அண்ணன் ஒரு பேர் சொன்னாரு, அவர் சரியா சொன்னது இந்த வரிசைக்கு தெரிஞ்சது, அங்க கொஞ்சம் குழப்பம் வந்தது. இது மாணவர்களுக்கு வரும். ஒன்று போலவே இருக்கிற எழுத்து குழம்பும். டி இப்படி வருமா, பி இப்படி வருமா, ஒரு குழந்தைக்கு குழம்பும். அப்ப இந்த குழந்தைகளை அறிமுகப்படுத்தும் போது இத்தனை நாளா என்ன சொல்லுவாங்க, சார் பிரைட் ஸ்டூடெண்ட் சார், சார் இந்த பையன் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார். உலகத்துல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இல்ல, இனிமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் யாரையும் சொல்லக்கூடாதுன்னு நம்முடைய வெற்றி தலைவரினுடைய இந்த பள்ளிக்கல்வித்துறை தீர்மானித்திருக்கிறது. இப்ப அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? அவங்க கொஞ்சம் ஸ்லோவா படிச்சுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஸ்லோ லேர்னர்ஸ், தமிழ்ல மெல்ல கற்கும் குழந்தை அப்படி கூட சொல்லவன. அது என்ன மெல்ல கற்கும் குழந்தை? தன் வேகத்தில் கற்றுக்கொள்ளும் குழந்தைகள் என்ற அவர்களுடைய பேரையே நம்முடைய அரசாங்கம் பள்ளிக்கல்வித்துறையில மாத்துது. அப்ப அவங்க தன் வேகத்தில் கத்துக்குவாங்க. ஒரு குழந்தை 2 வகுப்புல பிடிச்சிரும், ஒரு குழந்தைக்கு 2 வருஷம் ஆகும், ஒரு குழந்தைக்கு 2 மாசம் ஆகும், ஒரு குழந்தைக்கு பாட வரும், ஒன்று ஆடும், ஒன்று பேசும். சில குழந்தைகளுக்கு என்ன வரும்னு அதுக்கே தெரிந்து கொள்வதற்கு ஒரு டைம் கொடுக்கணும். அப்ப இன்னும் சில மாற்றங்களை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு அட்மாஸ்பியரை ஏற்படுத்தணும். ஒரு செடியில பூ பூக்கலன்னா அது அந்த செடியினுடைய பிரச்சனை கிடையாது. மண்ணின் தன்மை, உரம், வெளிச்சம், தண்ணி, நிழல், அந்த பக்கம் ஆடு மாடு வராம இருக்கணும். அப்ப ஒரு நல்ல சூழல் இருந்தாதான் ஒரு செடியில பூ பூக்கும். ஒரு பிள்ளை நல்லா படிக்கணும், ஒரு பையனோ பொண்ணு நல்லா ஷைன் ஆகணும்னா அந்த பள்ளிக்கூடம், ஆசிரியர், பாடத்திட்டம், அதிகாரிகள், இந்த அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல பாதுகாப்பான சூழல் கொடுத்தா அந்த குழந்தை தண்ணீர் இருந்து பூ போல பூத்துரும்.
பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருந்தாலும் எல்லா பூவும் ரோஜா பூன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பூ மாதிரி இன்னொரு பூ இருக்காது. வரி குதிரை ஒன்று போலவே இருக்கும். ஒரு குதிரையினுடைய வரிகளை போல இன்னொரு குதிரையில் இருக்க வரிகள் இருக்காது. நம்ம கை அப்படி கை நாட்டு வைக்கிறோம் வைங்க, ஒன்று போல தான் இருக்கும். ஆனா எனது கைவிரல் போல அவருடைய கைவிரல் இருக்காது. அப்புறம் எப்படி எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கும்? ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அவங்களுடைய அழகே அதுதான். அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்கள நான் அரவணைக்கணும். ஒரு மாண்புமிகு உறுப்பினர் பேசும்போது கூட கொஞ்சம் கோவப்பட்டாங்க. நீங்க கையில் இருந்த பெரம்பெல்லாம் பிடிங்கிட்டீங்க, குழந்தை கொஞ்சம் ஆக்ரோஷமா இருந்தா என்ன பண்றது? எவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்தாலும் தாயுள்ளத்தோடு அந்த குழந்தையை அணைத்து அவனுக்கு புரியக்கூடிய அன்பு மொழியில் பேசி அவனையும் ஆளாக்கி அழகு பார்ப்ப போவதுதான் வெற்றி தலைவரின் அரசு என்பதை சொல்லுகிறேன்.